ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரையை வச்சு ஒரு அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம். ஆஃபீஸுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட் டிஷ் ஏதாவது செஞ்சுக்கலாம், வத்தல் வறுத்துக்கலாம். இதுக்கு பருப்பு கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பு கூடவே வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி 1, தாளிக்கிறதுக்கு வெங்காயம். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் மாதிரியே செய்யறதுக்கு ஒரு 100 ml ரைஸு, அதுக்கு தேவையான துவரம் பருப்பு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 5 சவுண்டு விட்டு 1:3 ரேஷியோ அளவில் தண்ணி வச்சோம்னா கீரை சாதம் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். லஞ்ச் பாக்ஸுக்காண்டி. சரி, இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு கீரையை வச்சு நம்ம அரிசி பருப்பு சாதம் மாதிரி கீரையை வச்சு அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சூடாக இருக்கும். ஆயில் சூடேறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொஞ்சம் ஜீரகம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் பருப்பும், பச்சை மிளகாய், பூண்டு எப்படி வேணா சேர்த்துக்கலாம். முழுசாவும் சேர்த்துக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம், அரைச்சியும் போட்டுக்கலாம். அது அவங்க சொல்லுங்க. தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு. இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஹவர்ல வேலையை முடிச்சிடலாம். எல்லாம் கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு 1/2 ஹவர்ல முடிச்சிடலாம் இதை. இப்போ இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் கழுவி வச்சிருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனத அந்த அரிசியில சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு கீரைய அரிசியில எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம இதை ஒரு 4 சவுண்டு விட்டு இறக்கிடலாம். இப்போ பருப்பு சாதம் நல்லா, கீரையும் பருப்பு சாதமும் நல்லா வெந்திருக்கு, குழஞ்சு வந்திருக்கு, ஒட்டாம வந்திருக்கு. 1:1 ஒரு 3 இல்ல 4 கப்பு, 1 கப் ரைஸுக்கு ஒரு 3 இல்ல 4 கப்பு தண்ணி வைக்கலாம். இது வந்து பருப்பு கீரை நல்லா இருக்கு, ஸ்மாஷ் ஆகியிருக்கு நல்லா. இந்த பக்கம் ஆயில் வச்சிருக்கேன் கொஞ்சம் வத்தல் வறுக்கிறதுக்கு. இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்சு. இப்போ டைம் வந்து எக்ஸாக்ட்லி 8:45 ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வத்தல் வறுத்தாச்சு. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம்.